இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா கரெக்டாக திருச்சி செக் போஸ்ட் அது பக்கத்தில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடைக்கு வந்திருக்கோம். கடை மட்டும்தான் சின்ன கடை, ஆனால் அண்ணன் வந்து ஏகப்பட்ட டிஷ்ஷு வச்சுருக்காரு. பாருங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாருமே வந்து அண்ணன் கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க, அண்ணன் வந்து இப்போ தோசை ஊற்றிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். பாருங்க, அண்ணன் கடையில் நல்லா சூடாக வந்து ஒரு தோசை ஒன்று ஊற்றிட்டு இருக்காங்க. வாங்க அவர் எப்படி எடுக்கிறாரு என்னன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா தோசைலாம் சூப்பராக ஊற்றிட்டு இருக்காரு. பாருங்க, அண்ணன் கடையில் தோசை நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. கடையில் வந்து அண்ணன் ஒருத்தவர் வந்து பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணன்ட்ட வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு நம்ம கேட்போம். அண்ணன், அக்கா கடையில் பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, டேஸ்ட் எப்படின்னு இருக்கு? பொங்கல் அருமையா இருக்குங்க. ஓகே, சட்னி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஓகேண்ணே. அண்ணே, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களாண்ணே? கண்டிப்பா ஒர்த்தா இருக்குமாண்ணே? திருச்சி சைடு யாராவது இருந்தாங்கன்னா வந்து அண்ணன் கடையில் சாப்பிட்டு பார்க்க சொல்லுவீங்களாண்ணே? கண்டிப்பா. பாருங்க, வந்துட்டு சாப்பிடுங்க. காலை டிஃபன் அருமையா இருக்கு. காலை டிஃபன் அருமையா இருக்காண்ணே. அண்ணன் சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும், காலை டிஃபன் நல்லா தரமாக கொடுக்குறாங்க. மறக்காம இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம கடையோட லொக்கேஷன் கரெக்டாக நம்ம காமிப்போம். மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த சைடு திருச்சி செக் போஸ்ட் சைடு வந்தீங்கன்னா மறக்காம சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் நல்லா தரமாக கொடுக்குறாங்க. அப்போ அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு கஸ்டமர் கூட. அண்ணன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நம்ம அண்ணன் கடையில் வந்து என்னென்ன டிஷ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் லிஸ்ட்டை கொடுக்குறான்னு இந்த வீடியோவில் எல்லாமே A to Z டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அடுத்து வந்து அண்ணன் கொஞ்சம் தோசை ஒன்று ஊற்றிட்டு இருக்காரு, பார்ப்போம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இட்லிலாம் அப்பப்போ சூடாக போட்டு தராங்க. அண்ணன் வந்து இந்த கடையை வந்து ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் கடையில் இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி. கண்டிப்பாக வந்து திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அக்கா கடையிலேருந்து நல்லா சூடாக வந்து இட்லி எடுக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, எல்லாம் நல்லா ஆவி பறக்க பறக்க எடுத்துட்டு இருக்காங்க இட்லிலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், எல்லாமே வந்து சுட சுட அப்பப்போ சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்து எடுத்து. பாருங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. பாருங்க, இட்லிலாம் நல்லா பூ மாதிரி இருக்கு. பாருங்க, இட்லிலாம் நல்லா சூடா வந்து அப்பப்போ எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு இட்லிலாம். நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்கு ஒவ்வொரு இட்லியும். பாருங்க எப்படி இருக்கு, நீங்களே இந்த வீடியோவை பாருங்க. இப்போ வந்து அண்ணன் கடையில் வந்து அவர் பொடி தோசை போட போறாரு. எப்படி போடுவாருன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊற்றிட்டாரு. அடுத்து என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். அண்ணன் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பொடி வச்சிருக்காரு. அவருக்குன்னே யூனிக்கான பொடின்னு நினைக்கிறேன். நிறைய கடையில் போய் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனியோட பொடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அண்ணன் அப்படி இல்லை, அவர் தனித்துவமாக ஏதோ ஒரு பொடி ஒன்று போடுறாரு. இந்த வீடியோவோட நடுவில் வந்து அண்ணன் வந்து என்ன பொடி போடுறாருன்னு நம்ம கேட்போம். பாருங்க, அண்ணன் நல்லா ஆவி பறக்க பறக்க போட்டுட்டு இருக்காரு. கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அவர் கடையில வந்து என்னென்ன டிஷ்ஷு கிடைக்குது நம்ம கேட்போம். அண்ணன், அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன டிஷ்ஷுன்னு கிடைக்கும்? பொங்கல், இட்லி, ஓகேண்ணே, தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை. ஓகேண்ணே. அண்ணா இதோட ரேட்லாம் அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. தோசை 20 ரூபா, ஓகேண்ணே. முட்டை தோசை 30 ரூபா, பொடி தோசை 30 ரூபா. அண்ணா அந்த பொடி தோசைக்கு ஒரு பொடி போட்டீங்க, அது நீங்க ஓனா ரெடி பண்ற பொடியாண்ணே? வீட்டில் அரைச்சி போடுறோம். வீட்டில் அரைச்சி போகிற பொடியாண்ணே? ரெடி பண்ணி. ஓகேண்ணே, சரிண்ணே. அண்ணா உங்கள் கடையோட டைமிங் கரெக்டாக எத்தனை மணி டு எத்தனை மணிண்ணே? காலைல 7 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடி ஆயிரும். 7 மணிக்கு எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆயிருமாண்ணே? ரெடி ஆயிரும். ஆ, ஓகேண்ணா. 10:11 மணி வரைக்கும் இருக்கும்.
ஓகேண்ணே. மதிய டைமிங் ஏதாவது போறீங்களா இல்லை காலைல கடை டிஃபன் மட்டும்தான்? ஓகேண்ணே. இந்த கடை வந்து எத்தனை வருஷமான வச்சிருக்கீங்க இல்லை இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? புதுசாக ஸ்டார்ட் பண்ணி. ஓகேண்ணே ஓகேண்ணே. அண்ணன் சொல்கிறத கேட்டிங்கனாலும் தெரியும், அண்ணன் வந்து இப்போ தான் புதுசாக இந்த கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் அண்ணன் கடைக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லாமே நல்லா தரமாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டில் திருச்சியில் எங்கேயுமே சாப்பிட முடியாது. திருச்சி செக் போஸ்ட் தான் அந்த ரவுண்டானா பார்த்துக்கோங்க. அண்ணன் கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா இந்த ரவுண்டானா பாருங்க. இந்த சைடு போனால் டோல்கேட்டு, இந்த சைடு போனால் ஹைவே போகலாம். அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா டோல்கேட்டு இதான். டோல்கேட்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா அந்த ரவுண்டானாக்கு அப்படியே இந்த சைடு இதுதான் வந்து அந்த லைசன்ஸ் போடுவாங்க. லைசன்ஸ் வந்து சைன் வாங்குவாங்க அந்த இடம். அது ரைட் சைடு வந்தீங்கன்னா அந்த அற்புதா ஸ்வீட்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு கடை ஒன்று வச்சுருக்காரு. மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே நல்லா சூப்பராக கொடுக்குறாரு. எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக அண்ணன் சொல்லியிருப்பார் அவர் கடையோட லிஸ்ட்டு எவ்வளோ ப்ரைஸ் என்னன்ட்டு. மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் திருச்சி மக்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ணன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அவர்கிட்ட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம கேட்போம். அண்ணே உங்கள் கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது? வெளியிலேருந்து வந்தாலும் நீங்கள் சொல்கிற லொக்கேஷனில் கரெக்டாக கடைக்கு வரணுண்ணே. அந்த மாதிரி ஸ்டாண்ட்லேருந்து சமயபுரம் போகிற லைனில் செக் போஸ்ட். ஓகேண்ணே. அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்காண்ணே. செக் போஸ்ட்டு ரவுண்டானது பார்க்கல. அதான் நம்ம ஏற்கனவே காட்டின மாதிரி தான். அண்ணன் கடை எங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த செக் போஸ்ட்டு தான். கரெக்டாக செக் போஸ்ட்டுக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து ஒரு சின்ன கடையாக வச்சுருக்காரு. கடை மட்டும்தான் சின்ன கடை. ஆனால் மெனுலாம் ஏகப்பட்ட மெனு வச்சுருக்காரு. எல்லாமே நல்லா ஃபுட்டும் சூப்பராக கொடுக்குறாங்க. குவாலிட்டியெல்லாம் எல்லாமே நல்லா தரமாக கொடுக்குறாங்க. யாராவது இந்த சைடு வந்தீங்கன்னா யாராவது லைசன்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் அண்ணன் கடையை சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே நல்லா தரமாக கொடுக்குறாங்க. மறக்காமல் மணச்சநல்லூர் மக்கள் திருச்சி மக்கள் யாராவது திருச்சி போகிறப்போ வந்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு நல்ல டிஃபன் சாப்பிட்ணுன்னா மறக்காமல் வந்து அண்ணன் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி சின்ன சின்ன கடையை தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். நம்ம அண்ணன் வந்து கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்புவோம். இதே மாதிரி சின்ன சின்ன கடை உங்களுக்கு அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ணே போயிட்டு வரண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.